கொண்டுதானே 33 கோடி தேவரும் 48 சீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமல தெய்வமல்ல இப்ப எந்த போகும் முன்றால் வளங்கள் வந்து முடிவடைந்து சேர்ந்தால் எட்டோ உண்மை வந்து எல்லோ பிரகாரம் தானே எங்க வளநாட்டுக்காரால் வரகுன்னா பெருங்குழியார் திட்டம் 1000 பிலபுரத்து நீதியுள்ளோர் அதிபதியான வேந்தன் குலராஜ மன்னன் எங்க கோலத்தாக்கு ஒரு முகமத்தாக உணர்ச்சியும் தென்னாட்டிலே வந்தோம் செல்லாண்டியவனுக்கு கோயில் எடுத்து கட்டி கும்பாபிஷேகமானது நடத்தினார். இந்த விழாவுக்கு நாட்டு மக்கள் 32 வாளையத்து மக்கள் வந்து சூழ்ந்திருக்க ஏழன் சோழன் பாதிமன்றம் சூழ்ந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் விழா நடக்கின்ற பொழுது எங்க பங்கும் பங்காளிகள் கோலகிரிக்க ஒன்று கொத்துவேல்க ஒன்று 22 பேர்களும் மனைவி மக்களோடு வடநாட்டிலே வாழ வழி இல்லாமல் தென்னாடு வந்து கோலத்தா கவுண்டத்தில் அடைக்கலமானார்கள். அப்படி அடைக்கலமாகின்ற பொழுது எங்க கோலத்தா கவுண்டதானே அப்பா தம்பிகளா கவலை வேண்டாம், நான் இருக்கவரை உங்களை ஆதரித்து வைக்கிறேன், நீங்க அழகலாமா என்று அறுதாலும் தேறுதாலும் அண்ணாவரே இப்படி எல்லாம் தான் செல்லாண்டியுடைய ஆலயத்திலே அந்த பொழுதாப்பு பூஜைகளானது நடந்தது. அந்த பிற்பாடு 48 தினங்கள் நந்தா தீபங்களானது போட்டு 3 கால பூஜைகளுக்கு தான் கடல் பிறப்பித்து விட்டு அப்ப மன்னவன் தேவி 22 பேர்களும் தானே அந்த வங்கும் பங்காளிகளை கூட்டிக் கொண்டே பாரத்தே இப்படி பங்கும் பங்காளிகளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்தாங்க. இல்லத்திலே வந்து பங்கும் பங்காளிகளோடு யாவரும் இருந்து விருந்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு வாரம் 10 நாள் ஆகின்ற பொழுது எங்க கோலத்தாக்கு ஒன்று ஒரு நாள் தினத்தினதானே அந்த குங்குமத்தாக உணர்ச்சியோட உட்கார்ந்து உந்து நினைச்சாரே அம்மா பார்த்து நினைச்சாரே வளகோடி என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் பங்கும் பங்காளியா இருந்தாலும் 5 வயசுக்கு அண்ணன் தம்பி 10 வயதுக்கு மேல பங்காளியா பங்காளியும் பணங்காயும் பணம் கண்டு வெட்டோடும் பாங்க. ஆமா, அதுபோல இந்த கோலத்தாக்கம் தம்பிமார்களை நாம என்னைக்கு கூடையே வச்சிருக்கப்படாது. கூடையே இருந்தா வேலைக்கு வச்ச போல காலுக்கு பட்டது போல நம்மளுக்கு வினைகள் வந்து சேரும். என்னதான் 1000 எலிவங்க ஆனாலும் தனிவங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது போல அவர்களுக்குத்தானே தனியாக கொண்டு குடி வைக்கணும், நாம தனியா இருக்கணும். நம்மளுக்கும் அவர்களுக்கும் ஒரு குறையாக எந்த விதமான தொடர்புகள் நம்மளுக்கு இல்லாம இருக்க வரையிலும் நல்லதுங்க. பேசுறீங்க
பார்த்தாலும் கண்ணத வட்டா கரிக்குமா அல்லது பெருவத்தர வட்டா கரிக்குமான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆண்டாளாக சோந்தாளாக ஏன்னா பங்கு பங்காளி வேணும். ஆயினும் சரி, அவர்களை நம்மளோட வச்சிருக்க கூடாது. அதனால கிட்ட இருந்தா என்னைக்கு இருந்தாலும் அது முட்டை பகைன்னு பகையாகும். அதனால அவங்க எதை தனியா கொண்டு வந்து அவங்களுக்கு எதை வேணுங்கிறத கொஞ்சம் கொடுத்து ஏதோ அவங்க பொழைச்சுக்குங்கன்னு சொல்லி கையை காட்டுங்க. சொல்லி கொடுக்கணும். எங்க கூலத்தா கவுண்டர் தானே பாத்தல ஒரு கிராமத்திலே கொண்டு வந்து பங்கும் பங்காளிகளுக்கு ஆளுக்கு ஒரு குச்சுவீராவது கட்டி கொடுத்து தேவையான முன்பொருளை எல்லாம் கொடுத்து, ஆனால் ஆளுக்கு 4 கால நிலமானது கொடுத்தார்கள். அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து பங்கும் பங்காளிகளை வாழ வைத்தார் குலத்தா கவுண்டர். அப்பா தம்பிகளா, இங்கேயே இருந்து முடிவாழ்க்க பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான முன்பொருள்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க இருக்கிறது. ஆமா என்று சொல்லி எங்க குலத்தா கவுண்டர் தான் பங்கும் பங்காளிகளுக்கு ஆதரவு தான் கொடுத்தாருன்னு கொஞ்ச காலங்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது, ஒரு 6 மாத காலம் 1 வருட காலங்கள் ஆகின்ற பொழுது, என் கோலத்தாக்கவனுடைய நல்ல மனதுக்கு தர்மன் வந்து கால வச்ச நேரம் நல்லபடியா மலபாரிகள் முடியுது. அப்ப நீர்வளங்கள் பெருக்க வேணும்னு சொன்னா இந்த நீர்நிலையை உயர்த்த வேணும். உண்மைதான். நாம காட்டு வெள்ளாமைகளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தோளத்து வெள்ளாமைகள் பண்ண வேணும்னு சொன்னா அதற்கு நீர்நிலைகளான உயர்த்த வேணும். இருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். என்ன மழை பெய்ஞ்ச அன்னைக்கு கொஞ்சம் நீர் தேக்கம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு குட்டைக்கெல்லாம் தண்ணி இல்லைங்க. உண்மைதான். அதனால ஏதாவது குறவா குட்டைகளோ உருவாக்கணும்னா நம்ம ராணிகளுக்கு பாசனத்துக்கு வேணுங்க என்று சொல்லி எங்க கூலத்தா கவுண்டர் தானே ஊருக்கும் மேவரம் ஓடக்கூடிய ஓடதான பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்திலே நான் மலைகள் பெய்து வெறுத்த வெள்ளங்களான வெள்ளம் எடுத்து ஓடுகின்ற பொழுது இந்த தண்ணி எல்லாம் வீணாகுது. அதைய குறுக்காட்டி ஒரு குளமானது கட்டினா மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி எங்க குளத்தா கவுண்டர் தானே தக்க வழியாக முடிவும் எடுத்தாலே இந்த குளம் கட்ட வேணும்னு சொன்னா அதற்கு உண்டான ஆரம்பங்களை சேகரிக்கணும். அதற்குபடியா குளத்துக்கு பூஜைகளானது போட வேணும் என்று சொல்லி தங்குபடம் ஜலவக்கல்ல உன்னால வந்தே சாமி ஒப்பிட்டு அழைத்தாரே யாரும் மாடா யாரும் மாடா சோளம் தோட்டி ஏறோ மாடா நீயும் மேதவில்லை அழைக்கின்ற பொழுது சோழாந்தோட்டி காதலே கேட்டான். கூப்பிடுவாங்களான் இருக்குது. குரலை பார்த்தா வீரலாகத்தான் தெரியுது எனக்கு. கூப்பிடுறாங்களா? எந்நேரம் கேளு ஆட்டமாண்டாத நாய் பண்ணைய காத்தாப்பல என்னைய சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி? நானு இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா நான் எப்படித்தே மில்லுக்காரர்கிட்ட பேசுறது குடிக்கிறது. இங்க வா. இன்னைக்கு சைடுல செல்ல வைக்கணும்னு வச்சிருக்காங்க. இங்க வா. என்ன என்ன சொன்ன? கவர்னர் கூப்பிடுவாங்களான்னு இருக்குது. சட்டனா போய் என்ன கவுண்டர் கூப்பிடுறாங்க.
போய் என்னன்னு கேட்டுட்டு வா போ. சுபாபார கட்டாயத்து மணியே வந்துட்டாங்க மில்லிக்காரர் ஒரு சாமர்த்தியம். எதுக்கு வந்தாங்க? கரெக்டாக வாரபோது பாவாடை எடுத்து உதவிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நேரம் பார்த்து அதன் பிரகாரமே சோழாம் தொட்டிதானே அடி பெண்ணே வீராயி அடி பெண்ணே காராயி பார்த்துட்டு வரேன். அகத்துல சொல்லித்தானே தன்னே நன்னை நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா தானே நன்னே தானே நன்னா தன்னே நன்னை நானே நன்னா தன்னே நன்னை நானே நன்னா தன்னே நன்னை நானே நன்னா தானே நானே நன்னா தானே நன்னா தன்னே நன்னா நானே நன்னா ஓ பிதே வரேக்கே சோடி வரனே வரனே ஊபிதே வரனே ஊபிதே வரனே நானே நானே சோடி வரனே வரனே ஊபிதே வரனே கட்டே கட்டே வெல்ல வரோ வெல்ல வரோ வரியா தோடி இருக்கு கல்லு கட்டு வில்லம் மாறும் கணவரியார் கோவிலுக்கு அரச வர கல்லு கட்டு ஆண்டோவானா அந்த சாமி வந்து நிக்கையிலே ஓடோடி ஓடி ஓடியாண்டு கோலத்தாக்க முட்டம் கத்தல கண்டதானே சாமியே வருவாய் வல்லவனம் போல இருப்பாய் மேல இருந்திருப்பா. ஆனால் சுவாமி என இந்த நேரத்துல தானே அழைச்சான அல்ல விகரம் என்ன விகரம் என்ன சாமி அன்புடானே சொல்ல மிங்கோ சொல்ல வேண்டும் கோபியிட்டோ விகரம் என்ன விகரம் என்ன சாமி உணவுடானே சொல்லும் இங்க எஜமானே தாங்கள் அன்பூடானே சொல்ல வேண்டும் என்னைய கூப்பிட்ட விகரம் என்ன குணமூடானே எஜமானே இந்த காலசாமி என்னை அழைத்தீங்க. அப்பா சுவாமி நம்ம ஊர்ல தானே சரி மழை மாதிரி எக்கச்சக்க ஏராளமா உண்மைதானுங்க ராசாமி. செழிச்சு நல்ல மழை பெஞ்சு ஒரு செழிச்சு உற்ற மழை பெஞ்சு ஆமாங்க சுவாமி நல்ல செழிப்பமா இருக்காது. உண்மைதானுங்க. அதனால இந்த மழை பெய்யும் காலத்துல சரி நம்ம ஊர் உலகத்துல குளம் ஒண்ணு உருவாக்கணும். குளம் கட்ட வேணும். ஆமா. ஓஹோ. இந்த குளம் கட்டணும்னா சரி 18 பாளையம் 51 கிராமத்திலையும் சரி ஏழை எளிய மக்கள் கற்றுக்கொள்ள காசாம வரையிலும் சரி சேலம் சோழன் பாண்டியன் வரையிலும் நான் தெரியப்படுத்தி நம்ம குளத்துக்கு ஒரு பூஜை வாசனை போட்டு குளம் கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அப்போ நீங்களா சுவாமி வருகின்ற வெள்ளிக்கிழமை விழுகின்ற நாளைகள் காலையில நேரமே குளம் கட்டுறதுக்கு பூஜை போடுறதுனால இந்த 32 வாளையம் தண்டோராவானது போட்டு நாட்டு மக்களை எல்லாம் தகவலை தெரிவித்து இந்த குளம் கட்டுற வேலைக்கு வர சொல்லணும். சாமி சாமி
நாட்டு மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி சரி. நாமளும் குளம் கட்டி வச்சா காலத்துக்கும் மக்களுக்கு ஒரு தண்ணீர் கிடைக்கும் அல்லவா? அதுக்காக சாமி போயிட்டு வா. அப்படி என்று கோலாந்தோட்டி தானே. ஆனா அந்த சட்டை திருமணம் இருந்து கொண்டு சாமி எங்க நல்ல வாரானே இன்னும் வந்தோம். ஊர்களை எல்லாம் வந்து சோழாந்தோட்டியானவன். ஆனால் சுவாமி இதமானே நாட்டு மக்களுக்கெல்லாம் அருங்கீங்க சுவாமி. வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு காலையில நேரவே எங்க குளத்தா கவுண்டர் குளங்கட்டுறாங்க சாமி. அந்த குளங்கட்டுறதுனால பாளையத்து மக்கள் யாவரும் குளங்கட்டுற குளத்து வேலைக்கு வரும்படியாக இசமான உத்தரவுங்க சாமியோ. நல்லா பெருசா கொடுப்பாங்களா சிறுசா கொடுப்பாங்களா? அது என்னமோ இந்த பிஞ்சு போன வாய அடிக்கிறேன் இது கொடுத்துடுவோம். இல்லையே பெருசா ஒரு கஷ்டமும் அப்புறம் வாட்டர் கேடு கொடுத்தாங்க. நான் வாங்காம இருப்பேன். எனக்கு ரெண்டு ரெண்டா? ரெண்டு நான் ரெண்டு செட்டு வச்சிருந்தேன். டோக்கன் அப்படியா? ரெண்டு டோக்கன் வச்சிருந்தேன். ரெண்டு செட்டு வாங்க. இன்னும் என்ன கொடுப்பாங்க போல இருக்குது. என்னடுங்க அது நீ நேரத்தான் வர்றாங்களாமா? இவன் எனக்கு அடிக்கிறான். அட எனக்கு அடிக்கிற தொட்டல் கிடக்கிறதால துடிக்கு தெரிஞ்சிருக்குது. எனக்கு திடுமுடுன்னு அடிக்கிற சாமி. உள்ள கிருப உள்ளவாறு நிறையப்படுது வயிற்றுல பட்டான் சொன்ன பிஞ்சு போன வாய் கண்டா கம்மனே இருக்குமாட. நம்மள வயிற்ற பார்க்கும் வாய் பார்க்கும். எனக்கு வயிறு வீங்கிருந்த நீ அதையாடா பாக்குற சாமி? உள்ளவாறு நிலை மாட்டுக்குது. அட இருக்கிறத சாமி அதுல வாழுங்க. நம்ம வடநாட்டு ஜீவிகளைங்க சாமி. குளத்தா கவுண்டரு வெள்ளிக்கிழமைக்கு காலையில் நேர்மை சாமி குளம் கட்டுறதுக்கு பூஜை போடுறாங்க. வெள்ளிக்கிழமை போனா பொழுது கொடுத்ததே எடுக்கணுமாமா. வெள்ளிக்கிழமை பொழச்சபி போன பொழுது கொடுத்து எடுக்கணுமாமா. என்ன போனது? நீ இவன் கூட நான் என்ன ஓ சாமி ஒருத்தர் போக வரலாம் இல்லையா? நீயே சொல்லி குளம் கட்டுறதுக்கு பூஜை போடுறாங்க வெள்ளிக்கிழமைக்கு காலையில நேரமே. ஆகையால கிராமங்கள் தோறும் கூலி மக்கள் யாவர்களும் குளத்து வேலைக்கு வரும்படியாக கூட மவட்டிகளானது கொண்டு குளத்து வேலைக்கு வரும்படியாக இசவாங்க உத்தரவுங்க சாமி. அதே உத்தராருங்க வரவனு கூட நம்ம போகணும். அதுக்கல்ல அல்லவா சாமியா கூலி எவ்வளவு? கூலிங்களா சாமி? கூலி சாமி பெரிய சாமி வந்ததான் தெரியும். அப்படின்னு இல்ல நீயா சொல்லணும். நான் பக்கம் பார்த்து 4 பேருக்கு கூடிக்கிட்டு வருவேன். சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஏன் சாமி அது கேட்டுட்டு கேட்டு என்ன நாம போய் அங்க காட்டுல நின்னோம்னா கூலியில கொடுப்போம். ஐயோ சாமி இப்ப காட்டுக்கு போற எவ்வளவு இருக்கிறாள் காட்டுக்கு இல்ல வா அவன் அதுல போன வந்த செவிட்டு போட அப்படியே சொல்ல நான் செவிடுது முக்கறதுல சாமி. சரி வந்துடுற அந்த வடக்கால வடக்கு வீதியில் போய் நல்லா அடிச்சுட்டு போ. ஐயோ போ வழியாத்தான் வருவாங்க. ஏன் சமாளிக்க முடியல? சமாளிக்க முடியல. செவிட்டு போடைகளை பார்த்து நீ அங்க போனா ஆள் வாராங்களா தெரியல என்று சோழாந்தோட்டி தானே. முருகண்டோ கோமெல்ல முருகண்டோ கோமெல்லும் ஜாத்தி வாரே ஜாத்தி வாரே முருகண்டோ
நாடு கண்டே கோமெல்லா நாடு கண்டே கோமெல்லா நலமுடானே சாத்தி வாரே வாரகாரே நாடு கண்டவ கோமெல்லா நாடு கண்டவ கோமெல்லா நாடு கண்டவ கோமெல்லா நலமுடானே சாத்தி வாரே சாத்தி வாரே இப்படி 32 வாளையங்களும் சென்று தத்தோராவானது போட்டு நாட்டு மக்களுக்கு தகவலை தெரிவித்தார். அப்படி தகவலை தெரிவிக்கின்ற பொழுது கூலி மக்கள் யாவர்களும் வேலைக்கு வர ரெடியாக இருக்கிறாங்க. அப்ப கிராமங்களிலே வாழக்கூடிய கொத்தனார்கள் யாவர்களும் அவர்களும் வேலைக்கு வர யாவரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இரவேளை எழுந்திருக்கும் எம்பெருமான் ஆயவன் திருவையிலே வெள்ளிக்கிழமையும் வந்தது. அந்த வெள்ளிக்கிழமைக்கு காலையில நேரமே ஏறிய பொழுது வேலைக்கு மேல வரதுக்குள்ள இந்த குளத்து வேலைக்கு புதுப்பட வேணும்னு சொல்லி எங்க குளத்தாக்கு ஒன்றுதானே பாக்கு சுட்டு பல்வேலைக்கு பகவான பக்தி உண்டு சுக்கு சுட்டு பல்வேலைக்கு சூரியனே குளத்துக்கு பூஜை போடுறோமோ போட்டியா எங்க அம்மனுக்கு பூஜை போடுறதுக்கு மில்லுக்காரர் ரெடியா இருக்கிறாங்க.